வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சோயா பிரியாணி, மீன் மேக்கர் பிரியாணி. இதை மட்டன் சிக்கன் பிரியாணியோட ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யலாங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மீன் மேக்கர் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 300 கிராம் அளவுக்கு மீன் மேக்கர் எடுத்துக்கலாம். கடாய் சூடானோடனே தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அந்த 300 கிராம் அளவுக்கு நம்ம மீன் மேக்கர் வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா நனைகிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம மீன் மேக்கரை அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா அமுக்கி விடணும். அமுக்கி விட்டு எல்லா மீன் மேக்கரும் தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி நல்லா அமுக்கி விட்டு நுர வரும் இல்லையா, பொங்கி வர மாதிரி இருக்கும். அது கொதிக்கிற ஸ்டேஜில் அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதிக நேரம் வேக விட வேண்டியதில்லை. இதை எடுத்து நம்ம ஒரு 2-3 தடவை நல்லா பச்சை தண்ணியில் நல்லா கழுவிடணும். மறுபடியும் நல்லா கழுவிட்டு நல்லா புழிஞ்சு அதில் உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நல்லா புளியணும். அதை தண்ணி எடுக்கிறதுக்காக நல்லா புளிஞ்சு ஒரு பவுலில் நம்ம வச்சுக்கலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களை தேடி வரும். பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி பொங்குனாலே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதிக நேரம் வேக விடக்கூடாது. வேக விட்டோம்னா மீன் மேக்கர் குழஞ்சி வீணாக போயிடும். அதனால் பொங்கி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். மீன் மேக்கரை நல்லா வடிகட்டிடலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி பவுலில் வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். அதிகமாக போடக்கூடாது. சின்ன சின்ன துண்டுங்களாக 2 துண்டு பட்டை, அதே மாதிரி 2 கிராம்பு அதை போட்டுட்டு ஒரு 7-8 பூண்டு பல் போட்டுக்கலாம். அதுக்கு சமமான அளவு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணி மிக்ஸியில் அடித்து வச்சுக்கலாம். இதில் முக்கியமான டிப்ஸு என்னென்னா, இந்த மீன் மேக்கரை நல்லா வேக வைக்கக்கூடாது. 2வது, அந்த நுர வந்தவுடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நுர வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணக்கூடாது. அதிலேருந்து சின்ன சின்ன தூளெல்லாம் வெளியே வரணும். அதுக்காக நுர வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக அதிகமான மசாலாக்கள் சேர்க்கக்கூடாது. பிரியாணி நல்லா பொலன்னு இருக்கணும்னா அதுக்கும் சில டிப்ஸ் நம்ம அரிசி ஆட் பண்ணால பார்க்கணும். அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட தயிர் நல்லா கெட்டி தயிராக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணணும். தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம மீன் மேக்கரில் தண்ணி இருக்கும். என்ன தான் புழிஞ்சு நம்ம எடுத்திருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் கெட்டி தயிர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியான தயிரை போட்டோம்னா இன்னும் ரொம்ப லிக்விட் ஆகிரும். அதனால் கொஞ்சம் கெட்டி தயிரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். உள்ளே அந்த மீன் மேக்கர்களெல்லாம் உள்ளே போய் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லை அப்படின்னா மீன் மேக்கர்லாம் சப்புன்னு இருக்கும். நம்ம பிரியாணி சாப்பிட்டால மீன் மேக்கர் டேஸ்ட் கொடுக்காது. அதுக்காக நல்லா பிசைஞ்சு மீன் மேக்கருக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நல்லா சூடாகி நெய் உருகினோன்னே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குமோ அந்த ஆயிலை போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி நம்ம மசாலா போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 2 கிராம்பு, 2 இன்ச்சு சின்ன சின்ன துண்டாக பட்டை, பிரிஞ்சி இலை ஒரு 3 சின்னதாக, ஏலக்காய் 2, இதை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். பட்டை கிராம்பெல்லாம் போட்ட பின்னாடி உடனேயே நம்ம ஆனியன்லாம் போடக்கூடாது.
அது நல்லா கொஞ்சம் சூடு ஏறி பொரியணும். அது வரைக்கும் நம்ம பட்டை கிராம்பெல்லாம் லைட்டாக கிளறி விடணும். அப்படியே கிளறி விட்டலாம். நல்லா சூடு ஏறி பொரியட்டும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சூடு ஏறணும். அப்போ தான் நல்லா ஒரு வாசம் கொடுக்கும். அந்த மசாலா வாசம் வரும். நம்ம சூடு ஏறதுக்கு முன்னாடியே ஆனியனை போட்டோம்னா அந்த வாசம் சரியாக வராது. பார்த்திங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆனவுடனே நம்ம பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக. அதை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டலாம். அந்த பச்சை வாசம் கொஞ்சம் போகிற வரைக்கும் கிளறிக்கலாம். உடனேயே நம்ம பச்சை மிளகாய் மற்ற எதையும் போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டு அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போன பின்னாடி இதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். அப்போ தான் சீக்கிரம் அந்த பொன்னிறத்துக்கு வணங்கி வரும். அதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த கிளறி நல்லா கலர் வரட்டும். ஆனியன் நல்லா கலர் வரணும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோக்கள் உங்களை தேடி வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா பொன்னிறம் ஆனவுடனே ஒரு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒன்றா போடணும். அவசரப்பட்டு எல்லாத்தையும் போடக்கூடாது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் போடணும். இல்லை அப்படின்னா அது அடி பிடிச்சிடும். அதுக்காக சிம்மில் வச்சுட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறணும். அவசரப்பட்டு பின்னாடியே தக்காளியெல்லாம் போடக்கூடாது. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போன பின்னாடி 4 தக்காளியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். 2 நிமிஷம் கிளறி விட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு அதிகமாக கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட காரத்துக்கு தகுந்தாப்படி நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணால் நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிக்கலாம். இப்போ மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணால் புதினா மல்லியை விட கம்மியாக கொஞ்சம் ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது ஒரு கசப்பு தன்மை மாதிரி இருக்கும். அதனால் புதினாவை கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா கம்மியான அளவில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கணும். கொத்தமல்லி புதினா பச்சை வாசனை போன பின்னாடி நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீன் மேக்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டணும். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம 1.5 கப்பு அரிசி எடுத்துருக்கோம். 1.5 கப்பு அரிசிக்கு 2.25 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1க்கு 1.5 அப்படிங்கிறதுல நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அதிகமாக ஆட் பண்ணோம்னா சாதம் பொலன்னு இருக்காது. பிரியாணி பொலன்னு இருக்காது, கொசன்னு ஆகிரும். அதனால் அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியை கரெக்டாக ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா கொசன்னு ஆகிரும். 1.5 கப்பு அரிசியை நம்ம 2 தடவை கழுவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு இதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு 2.25 கப்பு தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினாவை மேலே லைட்டாக தூவி நம்ம ஒரு கிளறி விட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு குக்கர் ஒரு விசில் வந்தவுடனே நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் விசில் அடங்கின உடனே நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி குக்கரை ஓப்பன் பண்ணக்கூடாது. அதே போல் குக்கர் ஓப்பன் பண்ண உடனே நம்ம பிரியாணியை அடுத்த பிளேட்டுக்கோ மாற்றக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அந்த ஆவியெல்லாம் அடங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம மாற்றணும். அந்த சூட்டோடவே ஆவியோடு நம்ம வேறு பவுலுக்கு இல்லை பிளேட்லேயே மாற்றினோம்னா சாதம் கொசன்னு ஆயிரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் பொறுத்து
அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். டேக் கேர், பை பை, see you.